அக்டோபர் 22 முதல் 27ஆம் நாள் வரை மகா கந்த சஷ்டி விரதம் நடைபெறுகிறது. அதுல 22ஆம் தேதி விரதம் ஆரம்பிப்பாங்க. 27 வந்து சூரசம்ஹாரம், 28 திருக்கல்யாணம். இப்போ எதனால மகா கந்த சஷ்டி ஆரம்பிச்சதுன்னு நான் சொல்றேன். முருகப்பெருமான் சூரனை வதம் செய்வதற்கு தேவர்களை காத்து திருநாள் என்பதால் ஐப்பசி மாதம் எப்பயுமே அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதமி திதியில் துவங்கி சஷ்டி வரை, சிலரும் சப்தமி வரை, சிலரும் விரதம் இருந்து வழிபடுவது உண்டு. எதனால பண்றாங்கன்னா, சூரபத்மன் என்ற அசுரனின் ஆணவத்தில் முருக கடவுளோடு போர் புரிந்தார். தன் வலிமையாலும் மாயையாலும் முருகனை வெல்ல நினைத்தார். ஆனால் ஆதி முதல்வனான ஈசனின் மகனுக்கு முன்பாக அவை தோற்றது. முருகனின் கை வேலுக்கு சக்தி வேல் என்று பெயர். அன்னையே தன் அம்சமாக அந்த வேலை முருக கடவுளுக்கு வழங்கினார். அந்த சக்தி வேல் சூரர் படையை அழித்தது. வீரத்தினால முருகனை வெல்ல முடியாதுன்னு சூரபத்மன் தெரிஞ்சுக்கிட்டாரு. இதனால மாயையால் வெல்ல நினைத்து மாமரமாகி நின்றார். வீரத்தை வெல்ல சக்தியாக நின்ற வேல் மாயை வெல்ல ஞான வேலாக மாறியது. மாயை இருகூறாக கிழித்தது. அது ஞானத்தின் தீண்டுதலால் மாயை அகல அந்த மாமரம் அசுரர் சூரபத்மன் மாமரமாக இருந்தார்ல, அது சேவலாகவும் மயிலாகவும் மாறியது. சூரசம்ஹாரம் ஞான உபதேசமாக மாறி போக பகைவனான சூரபத்மன் முருக கடவுளன் புகழ் போற்றும் கொடியும் வாகனமும் ஆனாரு. ஆணவம் அழித்து ஞானமும் பெற்றுவிட்டாரு சூரபத்மன். அந்த ஆத்மாவுடன் ஐக்கியமாகிவிடலாம் என்பது கந்த சஷ்டி சொல்லும் வாழ்க்கை ரகசியம். அந்த ஞானத்தை பெற்றுத்தரும் அற்புத விரதமே கந்த சஷ்டி. முருகப்பெருமான் கோயில் கொண்டுள்ள அனைத்து கோயில்லையும் கந்த சஷ்டி கவசம் உற்சாகமாக நடைபெறும். அப்ப அந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்க கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், வேல்மாறல் போன்ற துதிகளையும் நாள் முழுவதும் பாடலாம். 6வது நாள் சூரசம்ஹாரத்தை தரிசித்து நீராடி பிறகு குளித்த பிறகுதான் முருகனை வணங்க வேண்டும். குளித்த பிறகு முருகனை திருப்பி வணங்க வேண்டும். சிலவங்க என்ன பண்ணுவாங்க, 6 நாள் விரதம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க விரதத்தை 7வது நாள் முடிப்பாங்க. உணவு அப்பதான் அருந்துவாங்க. மகா கந்த சஷ்டி விரதத்துல பலவிதமான விரதங்கள் இருக்கு. சிலவங்க வெறும் மிளகு மட்டும் சாப்பிடுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டே ஒரு மிளகு, செகண்ட் டே 2 மிளகு, 3வது நாள் 3 மிளகுன்னு அப்படி சாப்பிடுவாங்க. சிலவங்க இளநீர் மட்டும் சாப்பிடுவாங்க. சிலவங்க பால் பழம் மட்டும் சாப்பிடுவாங்க. இதே முடியாதவங்க சிலவங்க உப்பு போடாம சாப்பிடுவாங்க. ஏன்னா கந்த சஷ்டி விரதமே உப்பு போடாம சாப்பிடணும் அப்படிங்கிறது தான். அது சிலவங்க சைவமா இருப்பாங்க. அது ஒவ்வொரு பக்தர்களோட இஷ்டம். அப்ப சிலவங்க என்ன பண்ணுவாங்க, 48 நாளுக்கு விரதம், அதாவது ஒரு மண்டலத்துக்கு விரதம் இருப்பாங்க. அப்படி விரதம் இருக்கிறவங்க இந்த வருஷம் மகா கந்த சஷ்டி விரதத்துக்கு செப்டம்பர் 10 ஆரம்பிச்சிருக்கணும். சிலவங்க 6 நாள் விரதம் தான் இருப்பாங்க. அவங்க அக்டோபர் 22 ஆரம்பிச்சு அக்டோபர் 27 சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு 28 திருக்கல்யாணம் முடிச்சுட்டு வீட்டுல விரதம் இருக்கிறவங்க விரதம் முடிப்பாங்க. சிலவங்க மோஸ்ட்லி ரொம்ப விரதம் இருக்கிறவங்க திருச்செந்தூர் செல்வாங்க, அங்க போவாங்க. அந்த நேரத்துல கந்த சஷ்டி கவசம் அப்ப முக்கியமா பிரசித்தி பெற்ற பாடல் கந்த சஷ்டி. அது பாலதேவராயன் சுவாமிகளால அந்த கந்த சஷ்டியை உருவாக்குனாங்க. அவரு செஞ்சது அவர் அந்த பாட்டு உருவாக்கியது ரொம்ப உணர்ச்சி பூர்வகமானது. ஒரு சமயம் அவர் வயிற்று வலியில ரொம்ப அவதிப்பட்டாரு. எவ்வளவோ சிகிச்சை பெற்றார். ஆனா அவர் வயிற்று வலி குணமாகவில்லை. ரொம்ப வாழ்க்கை வெறுத்து போய் அவர் கடல்ல தற்கொலை செய்து கொள்ள முடிவு திருச்செந்தூருக்கு போனாரு. அங்க அப்ப கந்த சஷ்டி விழா அப்பதான் ஆரம்பிச்சது. ஏற்கனவே பாலதேவராய சுவாமிகள் ரொம்ப முருக பக்தர். அந்த திருவிழா காட்சிகளை பார்த்து ரொம்ப மனமாறினார். சரி, திருவிழா முடிந்த பிறகு தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று எண்ணியவர் முருக பெருமானை வேண்டி சஷ்டி விரதம் இருக்க தொடங்கினார். முதல் நாள் செந்தூர் கடலில் அந்த திருச்செந்தூர் கடல்ல நீராடி முருகனை வழிபட்ட பிறகு கோயில் மண்டபத்தில் கண்களை மூடி தியானத்தில் அமர்ந்தார். அங்க அவருக்கு முருகப்பெருமான் காட்சி தந்து அருள் புரிந்ததோடு தனக்காக சஷ்டி கவசம் பாடும் திறனையும் அவருக்கு அளித்தார். அடுத்த நிமிடமே பாலதேவராயன் மனதில் பக்தி வெள்ளமானது. அப்பதான் அவர் பாடினார், சஷ்டியை நோக்க சரவண பவனர் சிஷ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலோன்.
என்று ஆரம்பிக்கும் அந்த திருச்செந்தூர் திருத்தலத்திற்கான சஷ்டி கவசத்தை முதலாக எழுத ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு முருக 6 படை வீடுக்கும் அவர் தனித்தனியா பாடல்களை இயற்றினார். அப்புறம் சஷ்டி கவசங்களையும் பாலதேவராய சுவாமிகள் இயற்றி முடித்த போது அவரை வாட்டி வந்த வயிற்று வலி முற்றிலும் காணாமல் போயிருந்தது. அதனால அவருக்கு இது முருகன் முருகனுடைய திருவிளையாடல் என்று புரிந்து கொண்டார். அதே மாதிரி பாம்பன் சுவாமிகள் அடிக்கடி மனமுருகி கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்து வந்தார். அப்போது அவர் பாராயணம் செய்த போதுதான் ஒரு நாள் இதே போல இன்னொரு கவச நூலையும் அவர் பாடினார். அது சண்முக கவசம். அப்ப விரதம் எப்படி தொங்குவாங்க? வீட்டை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். விரதம் துவங்கும் நாள் 22ஆம் தேதி காலையில் ஒன்று முருகன் கோயிலுக்கு போவாங்க, இல்ல வீட்டிலேயே விளக்கேற்றி செய்வாங்க. நான்லாம் வீட்டுலதான் விளக்கேற்றி கந்த சஷ்டி கவசம் பாடலை பாடுவேன். அப்ப முருகருக்கு பூ போட்டு வழிபடுவாங்க. அப்புறம் இல்லாட்டி நெய்வேத்தியம் ஏத்துவாங்க. இல்ல சிம்பிளா ஒரு நைவேத்தியம் கூட செய்யலாம். பால் பழம் வச்சு நைவேத்தியம் செய்வாங்க. அப்ப யூசுவலி சிலவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வெள்ளை சீட்டுல அவங்களுடைய வேண்டுதலை என்ன வேண்டுகிறாங்களோ அதை எழுதிட்டு முருகன் பாதத்துல வைப்பாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓம் சரவண பவன்னு மந்திரத்தை 108 முறை சொல்லுவாங்க. அப்ப மகா கந்த சஷ்டியில இருக்கிறது ஆப்பையில வரும்னுவாங்க. ஆனா அது உண்மையான இது என்னன்னா, சஷ்டியில விரதம் இருந்தா கருல கரு பிறக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இதனால கந்த சஷ்டி விரதத்துல இருக்கிறவங்க குழந்தைங்களுக்காக விரதம் இருப்பாங்க. குழந்தைகள் வேணும்னு விரதம் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மனதில் இருக்கிற எல்லா விருப்பங்களையும் வேண்டி காரியங்கள் நடக்கும். கந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பவர்களுக்கு கண்டிப்பா முருகப்பெருமான் அருள் கிடைக்கும். இதனால செல்வம் வளம் பெருகும். அப்புறம் 6 நாள் விரதம் அனுசரிக்கப்படும். யூஸ்வலி விரதத்தை இதான் 6 நாள் விரதம் இருப்பாங்க. அப்ப முருகனோட மூல மந்திரங்களையும் சொல்லுவாங்க. இது சஷ்டி கவசத்துல இது சொல்லுவாங்க. கந்த சஷ்டி கவசம் விரும்பிய பால தேவர் ராயன் பகர்ந்ததை காலையில் மாலையில் கருத்துடனாலும் ஆசாரத்துடன் அங்கம் துலக்கி நேசமுடன் ஒரு நினைவதாகி கந்த சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காம தியானிப்பவர்கள் ஒரு நாள் 36 உருக்குண்டு அப்படின்னு ஒரு ஐதீகம். 36 தடவை கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்தால் மிகவும் நன்றுன்னு சொல்லுவாங்க. ஆனா சிலவங்களால முடியாது. அதனால மனதுருக இவ்வளவு முறை கந்த சஷ்டி கவசம் பாட முடியுமோ பாடினால் ரொம்ப நல்லது. நன்றி. தேங்க்யூமா. தேங்க்யூ. ஸ்தோத்திரம். हे स्वामीनाथ करुणाकर दीन बंधो श्री पार्वती सुमुख पंकज पद्म बंधो श्री सादि देव गण पूजित पाद पद्म वल्ली सनाद ममते करावलंबम देवादिदेव वनुदेव गणादिनाद देवेन्द्र वन्द्य मृदु पंकज मंजुपाद देवेर्षि निराद मुनीन्द्र सुकीर्त कीर्ते वल्ली सनाद ममते करावलंबम नित्यानदान निरताखिल रोगहारिन् तस्मात् प्रदान परिपूद पादकद्म श्रुत्याग्म प्रणव वाच निज जस्वरूप वल्ली सनाद ममते करावलंबम क्रौंचा सुरेंद्र परिकंडन शक्तिशूल पासादि शस्त्र परिमंडित दिव्यपाणि श्री कुंडली शत्रुतुंड सकीन्द्र वाह वल्ली सनाद ममते करावलंबम देवादिदेव रथमंडल मध्यवेत्य देवेन्द्र पीड नगरं दृढसाभहस्तं सूरं निहत्य सुरकोटि पिरीट्यमान वल्ली सनाद ममते करावलंबम हारादिरत्नमणियुक्त किरीटहार केयूर कुंडल सत्कवचाभिराम हे वीर तारक जयामर
बृन्दवन्द्ये वल्लीसनाद मम देहि करावलम्बम् पञ्चाक्षरादिमनुमन्त्रितकाङ्गतो ये पञ्चामृदे प्रमुदितेन्द्र मुखैर्मुनीन्द्रै पट्टाभिषिक्त हरियुक्त परासनाद वल्लीसनाद मम देहि करावलम्बम् श्रीकार्तिकेय करुणामृत पूर्णतृष्ट्या कामादिरोग कलुषीकृत षष्टिसिद्धं भक्त्वादु मामवकालाद कान्तिकान्त्या वल्लीसनाद मम देहि करावलम्बम् सुब्रह्मण्यं करावलम्बं पुण्यं ये पठन्ति विजयोत्तमा ते सर्वमुक्तिमायान्ति सुब्रह्मण्यं प्रसादा सुब्रह्मण्य करावलम्बं मिदं प्रदातृत्य पठे कोटिजन्म कृतं पापं तक्षन् नातेव नश्यति. Thank you, sir.